அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜெபம் செய்யக்கூடிய மந்திரம் மிகவும் எளிமையாக சித்தியாகக்கூடிய ஒரு வழிமுறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஒரு மந்திரம் நம்ம ஒரு தெய்வத்து மேலே விருப்பம் கொண்டு அந்த தெய்வத்தை நோக்கி நம்ம மந்திரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வருவோம். அது பல நாட்களாகியும் இல்லை சில நாட்களாக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஒரு அறிகுறியும் இருக்காது. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நான் சொல்கிற விதிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்திரம் வெகு விரைவில் உங்களுக்கு சித்தியாகும். முதல்ல நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்மசான காளி ஒரு மயான காளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு வஸ்திரம், அந்த தெய்வத்துக்கு இப்போது கருப்பு வஸ்திரம் பிடிக்குதுன்னா நம்ம அந்த கருப்பு வஸ்திரத்தில் நம்ம உடுத்தி நம்ம மந்திரம் சொல்லணும். அதே போல் நம்ம ஜெபம் பண்ணுற எண்ணிக்கைக்கு ருத்ராட்சி மாலை பயன்படுத்திக்கங்க. மந்திரம் சொல்லும்போது சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தான் எப்பொழுதுமே மந்திரம் சொல்லணும். அதே போல் குலதெய்வ மந்திரம் நீங்கள் கண்டிப்பாக சித்தி பண்ணி அவங்களோட அருள் பரிபூர்ணமாக இருக்கணும். அதே போல் விநாயகரோட சித்தி மந்திரம் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதன் பிறகு ஏதேனும் சாபங்கள் இருந்தாலோ, அதாவது சாபங்கள் இது இருந்தாலோ அதை நீங்கள் போக்குறதுக்கு தான தர்மங்கள் நீங்கள் பண்ணுங்கள். அதன் பிறகு அதே போல் நீங்கள் மந்திரம் ஜெபம் செய்யக்கூடிய நாட்களில் முடிந்த அளவுக்கு யாருக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு, அதே போல் எறும்புகளுக்கு, மாடுகளுக்கு, இந்த மாதிரி நீங்கள் தான தர்மம் பண்ணையில் அது உங்களுக்கு மந்திரம் வெகு விரைவில் சித்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கணும். உடலில் ஏதேனும் வாசனை திரவியங்கள் நீங்கள் அணிஞ்சிக்கிற மாதிரிக்க பார்த்துக்கங்க. அதே போல் நீங்கள் ஒரு மந்திரம் நீங்கள் தெய்வத்தை நினச்சி உபாசனை பண்ணையில் நீங்கள் தான் அந்த தெய்வம், அதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டு பொய் பேசுகிறது, அதே போல் மனசில் பிறரை வஞ்சிக்கணுன்ற எண்ணம், கோபம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த தெய்வம் நீங்கள் உங்களை தான் ஆட்கொண்டிருக்கும். அதை நீங்கள் உணர்ந்துட்டு அப்படி ஏதேனும் தடைகள் வந்தாலும் அந்த தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு நீங்கள் அமைதியாக போயிடுங்க. பொய் பேச வேண்டாம். அதே போல் மந்திரம் சொல்லும் நாட்களில் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும். இதே போல் நம்ம வழிமுறையை நம்ம கடைபிடித்தாலும் நமக்கு மந்திரம் வெகு விரைவில் சித்தியாகும். மந்திரம் உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும். வேகமாக உச்சரிக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் மந்திரம் சொல்லும் நாட்களில் சிறிதளவு உங்கள் தெய்வத்தை நினச்சி நீங்கள் தியானம் பண்ணணும். மூச்சு பயிற்சி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணையிலேயும் உங்களுக்கு மந்திரம் வெகு விரைவில் சித்தியாகும். அதே போல் நீங்கள் ஒரு தெய்வத்தோட மந்திரத்தை நினச்சி நீங்கள் உச்சாடனம் பண்ணையில் நம்மளோட உடலில் சில பெண் தெய்வங்கள் மந்திரம் சொல்லையில் காம எண்ணங்களும் குரோதம் கோபங்களும் அதிகமாகும். அதை நீங்கள் கட்டுப்படுத்தவும் நீங்கள் தியானம் பண்ணலாம். இல்லை சிவனோட மந்திரங்கள் ஜெபம் பண்ணியும் நீங்கள் இந்த மந்திரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தடைகள் இல்லாமல் இருக்கும். அதே போல் ஒரு சில மந்திரங்கள் சொல்லையில் தடங்கல்கள் ஏற்படும். ஒரு 10 நாள் சொல்லுவோம், 3 நாள் சொல்லுவோம், வீட்டில் சண்டை சச்சரவுகள் வாருது, அதே போல் தடங்கல்கள் வாருது. நீங்கள் அது எல்லாருக்கும் அந்த தடங்கல்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு திடமாக இருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆகிடும். அதே போல் உங்கள் உடலில் ஏதேனும் கெட்ட சக்தி நெகட்டிவ் இருந்தாலும் நீங்கள் பூஜை பண்ணையில் மந்திரங்கள் சொல்ல தடங்களாக இருக்கும். அதையும் நீங்கள் என்ன இதுன்னு பார்த்துட்டிங்கனாலும் இந்த மந்திரம் சொல்லலாம். இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த தெய்வத்து மேலே நீங்கள் முழுமையான அன்பு வச்சு அந்த தெய்வத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு மந்திரம் சொல்லையில் கண்டிப்பாக அந்த தெய்வத்தோட பரிபூர்ண அருள் கிடைக்கும். முழுக்க நீங்கள் அந்த தெய்வத்தை நம்பி அந்த தெய்வத்தையே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கையில் அந்த தெய்வமே உங்களுக்கு குருவாக இருந்து அனைத்தையும் உங்களுக்கு வழி நடத்தி செல்லும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா மந்திரம் சித்தியாகும். அதே போல் குருவோட வழிகாட்டுதலில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.